கலிங்கத்து போர்ல அசோகர் எதுக்கு பின்வாங்கினா தெரியுமா? எதுக்குடா? அவர் சட்டையில 2 பட்டன் அறுந்து போச்சா, அதனாலதான் பின்வாங்கினாரா. அம்மா, இப்பெல்லாம் நடிகை சரிதா விம் பவுடர் போட்டு தான் குளிக்கிறாங்களா, ஏன் தெரியுமா? ஏன்டா? அவங்க நடிக்கும் போது பாத்திரமாவே மாறிடுறாங்களா. வண்டியை விரட்ட சொன்னது, நம்ம வாழ்றதுக்கு போறோம், அவங்க சாகிறதுக்கு போறாங்க. நீ கொஞ்சம் மெதுவாவே ஓட்டு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. குருவே, Come on. Get up. Get up.
Lock him. சார் Yes. Yes. What can I do? சார் வர வர நாட்டுல போலீஸ கண்டா பயமே இல்லாம போச்சு சார். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன போலீஸ் கண்டா பயம் இல்லையா? அதனால பொறுக்கி பசங்க ஜாஸ்தி ஆயிட்டே போறாங்க சார். அவங்க யாருன்னு காட்டு பொறுக்கி எடுத்து போடுறேன். சார் என்ன மாதிரி அழகான பொண்ணுங்க வீட்டை விட்டு ரோட்ல வரவே முடியல சார். பிளாட்ஃபார்ம்ல நடக்க முடியாதம்மா. ஏன் சார் உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே கிடையாதா சார்? அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சேன். கரெக்ட். யோ, உனக்கு ஒண்ணுமே இல்லங்கிறது உங்களுக்கு எப்படியா தெரிஞ்சது? ஐ அம் ஆல்வேஸ் ஓபன் சார். மூடியா. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஒன்னா ரெண்டா சார் எடுத்து சொல்றதுக்கு இது ஒரு வருஷமா நடக்குது சார். என்ன ஒரு வருஷத்துல இத்தனை கேஸா? பாருங்க சார். அவனுக்கு இல்லங்கறத அப்பப்ப ப்ரூவ் பண்றான். கரெக்ட் சார். நீங்க சொல்லுங்க. நான் என்ன சார் சொல்றது, நீ சொல்லிடி. நாங்க காலேஜுக்குள்ள போகும்போதும் வரும்போதும் கேட்டு கிட்ட ஒருத்தன் நின்னுகிட்டு ஒரு மாதிரியா கண்ணடிச்சுக்கிட்டே இருக்கான் சார். அதுக்கு ஏமா நீ இப்படி அடிக்கிற? இது ஒரு வருஷமா நடக்குது சார். ஏன் சார் இந்த அநியாயத்தை கேட்கறதுக்கு நாட்டுல யாருமே இல்லையா சார்? கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கு நானே உங்க காலேஜுக்கு வந்து கேட்ல நின்னு கண்ணடிக்க போறீங்களா சார்? யோ, பாருங்க சார். அவனை பிடிச்சு என்கொயரி பண்றேன்னு சொல்றேன். உங்களுக்கு அந்த கஷ்டம் கூட வேண்டாம் சார். நாங்களே அவனை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், நீங்க என்கொயரி பண்ணுங்க. தள்ளுங்கடி. இங்க அழகானம். ஏண்டா அளந்து பார்த்தா என் லத்தி உயரம் கூட இல்ல, உனக்கு விசில் வேறயா? சார் என்னவே கண்ணடிக்கிறா சார், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். இவர் பெரிய மன்மத சார். நான் எங்க அம்மா வயித்துல இருக்கும்போது எங்க அப்பா எங்க அம்மாவை கண்ணடிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். இது கருவிலே வந்த பழக்கம் சார். இதுக்கு நான் என்ன சார் பண்றது? நான் உங்களே கண்ணடிக்கிறேன் சார். யோ, இவனை பிடிச்சு உள்ள போடியா. சார் போடுறதான் போடுறீங்க, கண்ணடிக்கிறதுக்கு வசதியா? ஒரு கிழவி இருக்கு வா. கிளவியா? இப்ப திருப்தியா? தேங்க்யூ சார். மேடம். யோ மோடி. அத்தை அத்தை அத்தை. போடா, என்கிட்ட பேசாதே. ஏன் ஏமல என்ன கோவம்? பின்ன என்னடா, நேத்து காலையில ஸ்டேஷனுக்கு போனவன் ராத்திரி பூரா வீட்டுக்கு வரல, இப்ப வந்து நிக்கிறேன். என்ன பண்ண சொல்ற அத்தை? 2 வருஷமா போலீஸ்ல சிக்காம சுத்திக்கிட்டு இருந்த திருட்டு பசங்களை நேத்து ராத்திரி எவ்வளவு ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா? ஆமாண்டா, படிச்ச பேப்பர்ல உன் வீர தீர சாகசத்தை நடு ராத்திரியில சுடுகாட்டுல போய் அலைஞ்சியாமே, அதனால தாண்டா பயந்து செத்துட்டு இருக்கேன். தாயில்லா புள்ளையாச்சே. அக்கா, என் புள்ளைய உன் கண்ணு மாதிரி பாத்துக்கன்னு உங்க அப்பா உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எஸ்டேட்ல சுத்திட்டு இருக்கான். உனக்கு ஏதாவது ஆயிட்டா அவனுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? அத்தை, எங்க தாத்தா இருக்காரு, அதான் உங்க அப்பா, ஒரு மிலிட்டரி ஆபீசர், நாட்டுக்காகவே போராடி உயிரை விட்டுட்டாரு. எங்க அப்பா இருக்காரு, அதான் உங்க தம்பி, பெரிய வேட்டைக்காரர். காட்டு மிருகங்களும் அவரை பார்த்தா நடுங்கி சாகுது. அந்த ரத்தம் தானே எனக்கு இருக்கும். இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு இருக்கிற தைரியம் எனக்கு இல்லையேப்பா. அத்தை, மனுஷங்கிறவன் புலி அடிச்சும் சாகுறான், பூனை கடிச்சும் சாகுறான். நான் புலி அடிச்சு சாகணும்னு தான் ஆசைப்படுறேன். I want to play with dangers and devils, you know. வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அப்புறம் யாரோட வேணும்னாலும் விளையாடு. வா சாப்பிடு. காது. வாடா. ஜானகி, ஜானகி, என்ன இங்க பாத்தியா? அடிக்கிற பொண்ணு புஸ்தகத்தை எல்லாம் எப்படி போட்டு போயிருக்கா பாத்தியா? இப்படி இருந்தா இவகிட்ட சரஸ்வதி எப்படி வாசம் பண்ணுவோம்? சரஸ்வதி உங்களை போல இல்லன்னா, அவளுக்கு நல்லது கெட்டது தெரியும். ஓஹோ, இப்ப எங்க போயிருக்காவோ? Wrong choice, please. இந்த கலர் நமக்கு சூட் ஆகாது, வேற எடு. வெரி குட், கரெக்ட் சாய்ஸ். டார்க் கிரீன், வயலட். டார்க் கிரீன், வயலட். Hey mister, சாரி. what do you think? எஸ் மேடம். What do you think? நதிங், ஒண்ணும் இல்ல. என்னமோ green violet னு சொல்லிட்டு இருந்தீங்களே. டார்க் கிரீன், வயலட். வயலட், டார்க் கிரீன். Be careful. ஜாக்கிரதையா இரு. தம்பி, உண்மைத்தான். இல்ல, உங்களைத்தான். அத்தானா? ஐயோ. பில் போடுங்க. How much? பில் உங்க வீட்டுக்காரர் பே பண்ணிட்டாருமா? யாரு? வீட்டுக்காரரா? ஆமா, அதுவும் அவர்தான். ஹாய். புருஷன் பொண்டாட்டினா இப்படி இருக்கணும்.
இங்க பொண்டாட்டி புடவை பாத்துட்டு இருக்கும்போது புருஷன் அங்க புடவைக்கு பணம் கொடுத்துட்டாரு. நீங்களே இருக்கீங்களே, புடவை என்ன நாய் மாதிரி உழுறீங்க. என்னடி நீ பேசுற பேச்ச பார்த்தா அவனோட போயிட போல இருக்க. சார் பூ வேணுங்களா? பூ வேணும், ஆனா எனக்கு இல்ல. ஒரு 5 ரூபாய்க்கு பூ கட்டி அதோ வருது ஒரு அழகான பொண்ணு, பஞ்சாபி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருங்க. யாருங்க அந்த அம்மா? அவங்கதான் நம்ம. அம்மா பூ வாங்கிங்க. எவ்வளவு பணம்? அவர் கொடுத்துட்டாருமா. அவரா? யாரு? அவர்தாம்மா, உங்க வீட்டுக்காரரு. அதோ அங்க இருக்காரு. ஹலோ. இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு உன் புருஷனை ஒரு பார்வை பார்த்தா அப்படியே சொக்கி போயிடுவாரு. உமா, எங்க வெளியில போனாலும் அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போகணும், தனியா போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? என்ன குழந்தை நினைச்சிட்டீங்க? அதனாலதான் சொல்றேன் அம்மாவை துணைக்கு கூட்டின்னு போன்னு. சரிப்பா, நாளை இருந்து காலேஜுக்கு போகும்போது அம்மாவை கூட கூட்டிட்டு போறேன். பொண்ணை பெத்துட்டு அவளை கண்டிச்சு வளர்த்தா மட்டும் போறாது. அவ ஸ்பீடா போகும்போது அப்பப்ப பிரேக் போடவும் கத்து கொடுக்கணும். சரிண்ணா. ஏமா, ஏதோ புடவை வாங்கணும், நீ வாங்கிட்டு வந்துட்டியா? என்னடி இது? போன வாரம் தானே 2 பேரும் ஒன்னா கடைக்கு போய் எனக்கு இதே மாதிரி புடவையை வாங்கிட்டு வந்தோம். திருப்பியும் அதையே போய் வாங்கிட்டு வந்திருக்கியே. அது வந்துமா, அது வந்து என் ஃப்ரெண்டு இந்த புடவை எனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னாளா, அதான் இதையே இன்னொன்னு வாங்கிட்டு வந்துட்டேம்மா. உமா, இந்த புடவைய கட்டிண்டி நீ காலேஜுக்கு போனா மகாலட்சுமி மாதிரி இருக்கும். அதை விட்டு என்ன மாதிரி? ஏ ஆமா, இத பாருடிப்பா, நீ சீக்கிரம் உள்ள போய் படி. இன்னும் கொஞ்ச நாளி ஆச்சுன்னா உங்க அப்பா மடிசார கட்டிட்டு காலேஜுக்கு போன்னு சொன்னாலும் சொல்லுவார். இங்க என்ன போறேன்? ஆச்சா, அவங்க பண்ற அட்டகாசத்தை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? இது வரைக்கும் சாம பேதம்னு இருந்துட்டேன். இனிமே இந்த தண்டத்தாலதான் அவளை அடக்க போறேன். நமக்கு ஏன்னா இந்த வம்பு? அவ இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரா, அதுலயும் பணக்காரா. அதனால அவ தலையெழுத்து எப்படியோ போகட்டும்னா நாம தான் இந்த ஆட்டை காலி பண்ணிட்டு நாளைக்கு வேற ஆட்டுக்கு போறோமே. நீ விடுறே நானி. வாங்க அண்ணா.